உமா பார்வதியுடைய ரத்தமாகப்பட்டது பூமியிலே பட்டால் அர்ப்பணம் செய்து விடுவேன் என்று ஓடி ஓடி வந்து அவருடைய வலது கரத்தினால் தானே வைத்து அழைக்கிறார். ஆமா, அதுதான் பெண்களுக்கு திறந்த பொட்டு. ஆமா, திறந்தாங்களே குங்கும பொட்டு. இப்பெல்லாம் எந்த குங்கும பொட்டு வைக்குதோ, ஒரு அம்மாம் சோப்பு வாங்குதோ, ஜெய் மூஞ்ச தேய்ச்சி பாக்குதோ. மூஞ்சில எத்தனை சோப்பு போட்டாலும் எப்படா தெரியும்? அது பிறந்த நீ வந்த கருப்பு எப்படி போவோம்? அப்படியே அழைச்சிட்டு ஸ்டிக்கர் போட்டு வாங்குது, டருங்குது, புருங்குது, தொப்பு போட்டுக்குவோம். அது அப்படியே இப்பெல்லாம் யார் குங்குமம் வைக்கிறான்? இருந்தாலும் அது பொட்டு தானே அப்ப குங்குமம், இப்ப ஸ்டிக்கர் பட்டு. அப்படி மதியாக என்னை எரித்து சாம்பலாக்கி செய்து சில காலங்கள் நல்லா தான் வாழ்ந்தோம். ஆனா நான் ஒரு வாய்க்காய் சும்மா எந்த நேரமும் நான் தான் நோண்டிக்கிட்டே இருக்கிறது. அம்சம் கொண்டதுன்னா சில குடும்பத்துல அப்படித்தான் இருக்கு. உடம்பு பசன்னு வச்சுக்க, வாயை குடுக்க ஆளு குடுத்துட்டு வாயை கட்டிக்கிறது. இந்த அம்மா மாதிரி என் வீட்டுக்காரி. உன் வீட்டுக்காரி? ஆமா, வாயை குடுப்பா, குடிப்பா, சிண்ட கொம்மால போடுவனாலு. அப்புறம் பேசுவேன். நீ போடுவியா? அந்த பிள்ளை பிள்ளை கமிட்டி மேல இல்ல. நான் என்ன, எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னு கேளு. அதான் இங்கெல்லாம் நல்லா மட்டமா வெட்டானு, நீ வெட்டாது நீட்டா வச்சிருக்க. உன் பொட்டாட்டி பிடிக்கிறது இந்த சிண்டு வாட்டமா இருக்கு, பிடிச்சு வாங்க. நிறைய வச்சிருந்தேன், சளி பிடிச்சி வெட்டிவிட்டாங்க. சரி போ, இதாண்டா வச்சிருக்கேன். அவன் மாவை எடுத்து போட்டு அடிக்கிறான் தான் வெட்டினான். சளி பிடிச்சது அவன் மாவை எடுத்து போட்டு அடிச்சுடுறான். அவன் அடிச்சு போடுறான் மூவ. பெத்த பிள்ளை அடிக்கிறது குத்து வைக்கணும்டா. ஆனா இப்ப ஆசையா இருக்கும் என்னை எரித்து தாமலாக்கி மீண்டும் அவருடைய நான் என்ன சொல்லுவேன்? நான் தான் முதல் பிறந்தவள், நான் தான் பெரியவள். சட்டியா? ஆமா சத்தியடா, அதுதான் நான் சொல்றேன். அவரு அன்றாயிரம் வச்சு, அவரு அன்றாயிரம் வச்சு பாரு. என்னத்துக்குடா வேண்ட உனக்குலாம் 1.5 மீட்டர் எடுக்கணும்டா இருக்கு. நீ என்னத்துக்கு இப்ப ஏன் பட்டாப்பட்டி ஆண்ட்ராய்டு வைக்கிறான்? அவன் 110ங்கிறான், 120 சட்டி வாங்கி மாட்டிக்கிறான். நம்பர் பட்டி. அப்படி பரமேஸ்வரத்தில் தானே எப்போது இருந்தது கிடையாது. ஆனா இருந்தாலும் தானே சில காலங்கள் வாழ்ந்தோம், சில காலங்கள் துன்பத்தை வாழ்ந்தோம். இன்றைக்கு சந்தோஷமாக இருக்கிறோம். யார் அழைப்பித்தார்? இதற்காக நடந்திருக்கேன் தெரியுமா உனக்கு? சொல்லுங்க. நீ மாட்டம் பொங்க சோறு கிடைக்குது, தாங்கப்படி கிடைக்குது, அங்கே உட்காந்துடாத. நான் மறந்தாலும் நீ மறக்க மாட்டேன். என் குடும்பம் ஆண்டி குடும்பம் அதுதான் ஆசைப்படும். ஆமா, கடவுளே நந்தியாவா, ஏய் ஈச பிடிச்சவரே, ஆனா ஈச பிடிச்சி வந்து வாத்து தின்னு போ. பரமசிவம் போயிட்டாரா? பரமேஸ்வரன் தான் போயிட்டான். பரமேஸ்வரன் நீங்க தானே? காலி பரமேஸ்வரா, உமா பார்வதி உங்களை காண வந்திருக்கிறது. உமா பார்வதி வந்திருக்கு. நான் அதை தேவின்னு சொன்ன அப்புறம் என்ன திட்டுவியா? அம்மா பார்வதி வந்திருக்கேன்னு வந்திருக்கு. பரமேஸ்வரன் எதிர்பார்த்து தெரிவித்து வருவாய். போய் உட்காருங்க. உட்காரலாமா? ஏன் என்ன கேட்டு உட்கார? உட்காரு. அம்மா கொண்டு வந்துறேன். கடவுள் எதிர்பார்க்கிறார். அப்படியா? பார்த்து வருகிறேன். உலகமெல்லாம் இணையெல்லாம் மொழி புகழோ
பாய மலர்கள் கொண்டு பாவாயார் உனது தேவி பாவையார் உனது தேவி உள்ளத்தில் மனமகிழ்ந்தன வாக்கிய பொண்ணு வந்தே